ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. இதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். விசேஷ காலங்கள்லையும் சட்டுன்னு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் இதில் சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, நான் இதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து தாங்க சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த நெய்யிலே வறுத்துக்கங்க. ரொம்ப செவர வேண்டியதில்லை. லைட்டாக கலர் மாறி வந்ததும் இதில் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. அது அப்படியே விசில் வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வேண்டிய வெள்ளை கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சாஸ் பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்திங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்து, பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி இது மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணி இதை அப்படியே இறக்கி மூடி வச்சுடுங்க. சூடாகவே இருக்கணும். அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கிடுத்து. இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை மஸ்டி விட வேண்டியது இல்லைங்க. இது அப்படியே இருக்கட்டும். இறக்கி வச்சுக்கங்க. இது மாதிரி நல்லா வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாயில், நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸு கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து இது மாதிரி லைட்டாக பொன்னிறமாக செவந்ததும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. ரொம்பவும் செவர வேண்டியதில்லை. லைட்டாக கலர் மாறினா போதும். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் நைஸான ரவையாக பார்த்து சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரவை சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. நம்ம இடியாப்பெல்லாம் செய்வோம்ல, அந்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ரவையோடு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ ரவை அரிசி மாவும் லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்ட பிறகு இதில் 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர், பாசிப்பருப்பு எடுத்தோம்ல அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணீரை ஊற்றி கலந்துக்கங்க. ரவை சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகணும். அதனால் 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா ரவை வெந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக திக்காகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைய வச்ச வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க. அதில் தூசு மண் இருந்தால் தங்கிடும். இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி கரண்டியால் அழுத்தி விட்டு கலந்து விடுங்க. நல்லா ஈஸியாக ஒன்று சேர கலந்து வரும் பாருங்கள். இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கனாலே போதும். நல்லா ஈவனாக கலந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு அதிகமாகலாம் நெய் சேர்க்க வேண்டியதில்லை. மொத்தமாக 4 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போதும். அதிக நெய் தேவைப்படாதுங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா வானலில் ஒட்டாமல் இது மாதிரி ஒன்று சேர நல்லா திக்காக உருண்டு வருது பாருங்கள். இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவையை தூக்கலாக காட்டும். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நினச்ச உடனேவே செஞ்சிடலாங்க. அதிக நேரம் எடுக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு வச்சு நல்ல ஒரு சுவையான ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் ஆடி முதல் வெள்ளி ஸ்பெஷலாக நெய்வேத்தியமாக வச்சு சாமிக்கு படைக்கலாம். இல்லை விசேஷ காலங்களையும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஆயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.